இந்த பணம் சேர்க்கறதுக்கும் பணம் தக்க வச்சுக்கிறதுக்கும் நிறங்கள் ஏதாவது இருக்கா? இருந்தால் அதை எப்படி பயன்படுத்துறது? நைட்டு தூங்கும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரமோ 10 மணி நேரம் வீட்டில் இருப்போம். சில பேர் டேயில் வந்து மார்னிங் கிளம்புறதுக்கு 10 மணி, ஒரு எக்ஸாம்பிள் காலைல 10 மணிக்கு போனால் 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடும். நம்ம என்ன தான் கோவிலுக்கு போனாலுமே கோவில் அதிகபட்சம் எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம். அதிகபட்சம் விழுந்து உட்காந்து 1 மணி நேரம். பள்ளிவாசலுக்கு இப்போ தொழுவு போனால் 5 நிமிஷம், 3 நிமிஷம், 8 நிமிஷம், 10 நிமிஷம். அப்போ அந்த வீட்டை எப்படி வச்சுக்கணுன்னா, ஏதோ ஏனோ தோணுன்னு வச்சுக்கிட்டு ஏனோ தோணுன்னு கலர் அடிச்சுக்கிட்டு ஏனோ தோணுன்னு பண்ணோன்னா 10 பைசா கூட வீட்டில் தங்காது. வரும், பார்ப்பீங்க, ஆனால் எடுத்து வைக்க மாட்டீங்க. ஏன்னா மருஜன்மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இப்போ காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நீங்கள் கலர்களை பற்றி, அதாவது நிறங்களை பற்றி நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கீங்க. இந்த பணம் சேர்க்கறதுக்கும் பணம் தக்க வச்சுக்கிறதுக்கும் நிறங்கள் ஏதாவது இருக்கா? இருந்தால் அதை எப்படி பயன்படுத்துறது? நல்லா கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் செட்டுன்றது இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருப்போம். நைட்டு தூங்கும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரமோ 10 மணி நேரம் வீட்டில் இருப்போம். சில பேர் டேயில் வந்து மார்னிங் கிளம்புறதுக்கு 10 மணி, ஒரு எக்ஸாம்பிள் காலைல 10 மணிக்கு போனால் 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் அதிகமாக இருக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எங்கே? ஸோ வீடு, கரெக்டுங்களா? அப்போ அந்த வீட்டில் தான் அந்த வாஸ்து பிரகாரம் ஒரு கலர் ஒன்று இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன், டைமிங் சொல்கிறேன்னா, நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வீடு தான். அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறதும் வீடு தான். புரியுதுங்களா? நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், சந்தோஷம், சண்டை பொச்சரிப்பு, வருமானம் வர்றது, தக்க வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது, அனைத்துமே வீடு தான். நம்ம என்ன தான் கோவிலுக்கு போனாலுமே கோவில் அதிகபட்சம் எவ்வளோ நேரம்? 10 நிமிஷம். அதிகபட்சம் விழுந்து உட்காந்து 1 மணி நேரம். பள்ளிவாசலுக்கு இப்போ தொழுவு போனால் 5 நிமிஷம், 3 நிமிஷம், 8 நிமிஷம், 10 நிமிஷம், அவ்வளோதான். 5 வக்து போனால் கூட எல்லாமே சேர்த்தா 1 மணி நேரம் கூட ஆகாது. ஆனால் மீதி இருக்கிறது எல்லாமே வீடு தான். அப்போ அந்த வீட்டை எப்படி வச்சுக்கணுன்னா, ஏதோ ஏனோ தோணுன்னு வச்சுக்கிட்டு ஏனோ தோணுன்னு கலர் அடிச்சுக்கிட்டு ஏனோ தோணுன்னு பண்ணோன்னா 10 பைசா கூட வீட்டில் தங்காது. வரும், பார்ப்பீங்க, ஆனால் எடுத்து வைக்க மாட்டீங்க. ஏன்னா நிறங்களுக்கு ஒரு பவர் உண்டு. எப்படி? நிறங்களுக்கு ஒரு பவர் உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரல்னாலே க்ரீனும் புரியுதுங்களா? நேச்சுரல் வானம் பார்த்தீங்கன்னா ப்ளூவாக இருக்கும். ஆனால் அந்த இயற்கையாக படிக்கிறது பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும். அது தாக்குற பூமி பார்த்தீங்கன்னா செம்மண் கலரில் இருக்குது. ஸோ இப்போ இறைவன் படைச்சதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தர்பூசணி வாட்டர்மெலன் எடுத்துங்க, அது மேலே பார்த்தீங்கன்னா பச்சை பச்சேன்னு இருக்கும், ஆனால் அது எடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இப்போ பல்லாப்பழம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக பச்சை பச்சேன்னு இருக்கும், அதை எடுத்திங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரில் இருக்குது, லைட்டாக மஞ்சள் மாதிரி சாண்டல். எவ்வளோ நிறங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ இறைவன் எதுக்கு ஒரு நிறத்தில் ஒரு படைக்கிறான்னா அது ஒன்றுக்கு ஒரு தன்மை உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி தான் ஃப்ளவர்ஸு. ரோஜாப்பூ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் இருக்கும், ஆனால் தாங்குற காம்பு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். இது எல்லாமே இயற்கை. உண்மையிலே 100க்கு 100% கலருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது 100% மேட்ச் ஆகுமா? நம்ம சொல்லுவோம் ஒரு கலர் தானடா, எந்த கலர் அடித்தா எந்த கலர் அடித்தாதெல்லாம் கிடையாது. அந்தந்த கலரு எது போட்டால் பவர், எது போட்டால் போடக்கூடாது, எது போடணும், என்னென்ன கிழமையில் என்னென்ன போட்டாலாம் இருக்குது. நான் தான் வர வீடியோவில் சொல்லுவேன். இது ஓகே பை, எனக்கு வந்து வருமானம் வரணும், வீட்டில் பணம் தங்கணும், வீட்டில் இருந்தால் மெயின் ரிலாக்ஸாக இருக்கணும், சண்டை சாடியாக இருக்கக்கூடாது, மெயின் ரிலாக்ஸாக இருக்கணும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போனால் வீடு காமாக இருக்கணும். அதுக்கு என்ன கலர் அடித்தா ஒரு மணி அட்ராக்ஷனு, ஒரு மணி இடுப்புத்தன்மைன்னு சொல்லலாம், ஒரு மெயின் ரிலாக்ஷன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன கலர்னால் நிறைய இருக்குது. நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒயிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இருக்கிறதுலே வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஒரே கலர் எதுனா ஒயிட்டு மட்டும்தான். ஓகேங்களா? நம்ம இந்தியாவுக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு வாஸ்து பிரகாரம் அதிகமாக பயன்படுத்துகிற கலர் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் செவத்துக்கோ ஒரு வீட்டுக்கு ஒரு ரூமோ அட்லீஸ்ட் உங்கள் பெட்ரூமில் ஒரு வாலுக்காவது பர்பிள் கலரை பயன்படுத்துங்க. அது வயலட்னு சொல்லலாம், பர்பிள் கலர்னு சொல்லலாம். ஸோ புரியுதுங்களா? இந்த கலரை வந்து உங்கள் ஒரு ஹாலுக்கு ஒரு செவருக்கு போடுங்க, இல்லை பெட்ரூம்க்கு ஒரு செவரு போடுங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கே கூட நீங்கள் அதை பயன்படுத்துங்க. ஆனால் பர்பிள் கலரை நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ, வீட்டுக்கு கலர் மட்டும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் மணி பிளான்ட் வளர்க்குறீங்களா, அதுக்கு ஒரு கண்ணாடி பால் வைக்கிறீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீங்கா ஜாடி மாதிரி வாங்க, அந்த ஜாடியை வந்து பார்த்திங்கன்னா வயலட் கலரில் வாங்கி நீங்கள் அதை வளர்க்க, அதில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு மேட் ஒன்று போடுறீங்களா, அது ஒரு வயலட் கலரில் போடுங்க. பெட்ரூமில் சீனர் போடுறீங்களா, ஜன்னலுக்கு ஒரு
என்ன சொல்கிறது, ஜன்னலுக்கு வந்து காட்டன் போடுவாங்க, ஸ்க்ரீன் காட்டன் போடுவாங்க, அது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வயலட்டில் பயன்படுத்தலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ, அதுக்குன்னு வீடு ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்த வேணாம். முக்கியமான ஒரு இடத்துல, ஆமாம், முக்கியமானது ஒரு 2 இடத்துலையாவது நீங்கள் வயலட் கலர் இருக்கணும். பர்பிள் இருந்ததுன்னா அதை நீங்கள் பார்க்க 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 ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு காசு தங்கும். வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒயிட்டு. அதுக்கு நெக்ஸ்ட்டு மணி ரிலேட்டடாக தமிழ் இந்தியன் அதிகமாக ரெஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஆமாம், ரெட் கலர். ஆனால் இது ரெட்டில் வந்து சிலது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஆனால் பர்பிள் கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா 100% மணிக்காக மட்டுமே அந்த கலரு. பெட்ரூம் கடிக்கலாம், ஹாலுக்கு அடிக்கலாம், கிச்சனுக்கு அடிச்சிக்கலாம், என்ட்ரன்ஸ்க்கு அடிக்கலாம், எலிவேஷனுக்கு அடிக்கலாம், ஒரு வால் ஒரு சிவராது அடிக்கலாம், இல்லை நீங்கள் பீரோ வைக்கிறதுலாம், இல்லை பீரோ நீங்கள் இரும்பில் வாங்குறீங்கன்னா அது நீங்கள் பர்பிள் கலரில் வாங்கலாம். இல்லை நீங்கள் ஒரு துணி போகிறீங்கன்னா கூட முக்கியமான விஷயத்துக்கு என்ன போகிறீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் சட்டை போட்டு நீங்கள் போகலாம். பாசிட்டிவான விஷயத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, ஒரு மீட்டிங் போகிறீங்க, ஒருத்தர் மீட் பண்ண போகிறீங்க, ஒரு கேஷ் ரிலேட்டடாக போகிறீங்க, ஒரு சைன் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் பர்பிள் போட ஆரம்பிச்சு பர்பிளில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அதிகமாக நீங்கள் வீட்டில் பார்க்க பார்க்க 200% உங்களுக்கு மணி இருப்பு தன்மை வரும். மணியும் தங்கும், மணி கையில் நிற்கவும் செய்யும். இது வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு என்னடா அது கலருன்னு, இது நான் சொன்னதை நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கலாம், இனிமேல் கட்டவும் போகலாம், இல்லை ரன்னிங்கில் கூட இருக்கலாம். நீங்கள் ரொம்ப வீடு ஃபுல்லாக நீங்கள் பர்பிள் அடிக்க வேணாம். ஒரு செவத்துக்காவது அடித்து நீங்கள் நார்மலாகவே நீங்கள் அதை அடித்து பாருங்கள். அந்த கலர் பார்க்குறதுக்கும் மற்ற கலர் பார்க்குறதுக்கும் மெயின் டிக்கிற உங்களுக்கு நீங்களே பார்த்துட்டு நீங்களே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். 100% ரிசல்ட் வரும். முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள், அரை நம்பிக்கையோடு பண்ணாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய். மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் நம்ம ஹாப்பியாக வச்சுருக்கக்கூடிய கலர் வந்து பர்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு பதிவு. நன்றி. நன்றிம்மா.